என்னம்மா பண்ணுறம்மா? இன்னைக்கு தை அமாவாசை இல்லைம்மா, சிறுபருப்பு பாயாசம் வைக்கிறேன். 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்குறோமா, நல்லா கழுவி எடுக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமா, 20 நிமிஷம் வேக வைக்கணுமா. இப்படிமா சிறுபருப்பு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து இருக்கணும் சிறுபருப்பு பாயாசத்துக்கு. வெள்ளமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி இருக்கணும். இது நல்லா கரையிட்டோம் வெள்ளம். ஏம்மா தண்ணி ஊற்றி வெள்ளத்தை இது பண்ணணும்? மண் இருக்கும், அதுக்கு தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைக்கணும். இதில் இந்த மாதிரி வெடிகட்டி ஊற்றணுமா வெள்ளத்தை. மண் இருந்தால் அப்படியே பில்டரில் நின்று போடும். வெள்ளமும் சிறுபருப்பும் நல்லா கலக்கணுமா. பச்சை கருப்புறமா, தேங்காய் திருவண்ண தேங்காய்மா இப்போ கொட்டணும். அதில் நெய்யில் வறுத்த முந்திரிமா இப்போ சிறுபருப்பு பாயசத்தில் போடுறோம். சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுமா. சூப்பராக இருக்குமா பாயாசம். அம்மா பொய் சொல்லாமல் சொல்லு, தை அமாவாசைன்றதால பாயசம் செஞ்சியா, இல்லை உனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு பாயசம் செஞ்சியா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது.